Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம டைட்டில் டேக் அப்படின்னா என்ன, அப்புறம் அது ஏன் இம்பார்ட்டன்ட், அப்புறம் டைட்டில் நம்ம ரைட் பண்ணும்போது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அப்புறம் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த டைட்டில் டேக்கை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்இஓவை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் டேக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சர்ச் இன்ஜினில் உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா சர்வீசஸோ தேடும்போது நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற டைட்டில் டேக் தான் சர்ச் இன்ஜினில் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் தேடி இருக்கேன். ஸோ இங்கே நான் என்னோட வெப்சைட்டில் டைட்டில் டேக்ல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கிளிக்கபிள் எலமெண்ட்டாக அப்பியர் ஆகுது. ஸோ உங்களோட யூசருக்கு நீங்கள் ஒரு குயிக் இன்ட்ரோவை இங்கே ஷோ பண்ண முடியும். ஸோ இந்த டைட்டில் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட் தான். ஸோ இந்த HTML டேக்கை நீங்கள் ஹார்ட் கோட் பண்ண HTML வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரியாக்ட், ஆங்குலோ இல்லைனா டைனமிக் வெப்சைட்ஸ், ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல எல்லாமே நீங்கள் இந்த HTML எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது வேர்ட்பிரஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் SEO கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML வெப்சைட்டுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் ஃபண்டமெண்டல். இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் ஒரு SEO எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணவே முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கோடுங்க கொடுத்துருக்கேன். இந்த டைட்டில் டேக்கை நம்ம ஹெடர் செக்ஷனுக்குள்ள தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக கோடில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக் HTML டேக்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு HTML கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஆல்ரெடி வெப் டெவலப்பர் டெவலப் பண்ண கோடை பிரேக் பண்ணாமல் உங்களுடைய HTML எலமெண்ட்ஸை உள்ளே ஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த டைட்டில் டேக்கை நம்ம ஹெடர் செக்ஷனுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹெடர் செக்ஷனுக்குள்ள டைட்டில் ஆட்ரிபியூட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வெப் பேஜஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டைட்டில் டேக்கை வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நீங்கள் மேனுவலாக தான் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் டைட்டில் டேக்கை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம். அடுத்து ஏன் டைட்டில் டேக் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக நம்மளோட வெப் பேஜஸில் நிறைய கண்டென்ட் இருக்கும். அதில் எந்த பர்டிகுலர் பீஸை நம்ம சர்ச் இன்ஜினில் காட்டணும் அப்படின்றத நம்ம சர்ச் இன்ஜினுக்கு சொல்லணும். ஸோ அப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம டைட்டில் டேக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைட்டில் டேக்கை அனலைஸ் பண்ணி தான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸில் நம்மளுடைய வெப் பேஜஸை வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்புறம் இந்த டைட்டில் டேக் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜினோட ரிசல்ட் பேஜஸ், ரெண்டாவது வெப் ப்ரௌசரில், மூணாவது சோஷியல் நெட்வொர்க்ஸில். சரி வாங்க இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ சர்ச் இன்ஜினில் எப்படி டைட்டில் டேக் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் தேடுறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட வெப்சைட் URL இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது என்னோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த டேப்பை நீங்கள் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கான டைட்டிலாக இந்த டைட்டில் டேக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டாவது யூஸ். மூணாவது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பேஜை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய டைட்டில் டேக் அங்கே ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட வெப்சைட்டோட அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேஸ்புக் போயிட்டு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போடலாம். இந்த இடத்துல நான் என்னோட வெப்சைட்டோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்றது இங்கே ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலிமா என்னோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டைட்டில் டேக்ஸ் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எப்படி ஒரு பர்ஃபெக்ட் டைட்டில் டேக்கை வந்து ரைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டிலோட லென்த். ஸோ சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டைட்டில் லென்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூசரோட சர்ச் கொரிக்கு 60 to 70 கேரக்டர்ஸ் மட்டும் தான் சர்ச் ரிசல்ட்ஸில் டைட்டில் டேக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதனால 60 to 70 கேரக்டர்ஸ்லேயே உங்களுடைய டைட்டில் டேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 70 கேரக்டர்ஸ் மேலே போச்சு அப்படின்னா அப்போ டாட்ஸ் கொடுத்துட்டு அதை இன்ஃபினிட்டியாக வச்சிருவாங்க. ஸோ இங்கே 60 to 70 கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து சொல்லலை. ஏன்னா இங்கே கேரக்டர் லிமிட்டே கிடையாது. ஆனால் சர்ச் இன்ஜினில் எவ்வளோ ஷோ பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நம்ம 60 to 70 கேரக்டர்ஸ்லேயே நம்மளுடைய டைட்டில் டேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் ஸ்பேஸும் இன்க்ளூட் ஆகும். அடுத்து யூனிக் டைட்டில். யூனிக்கான டைட்டில் நீங்கள் ஒரு வெப் பேஜஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ ஈஸியாக உங்களுடைய வெப் பேஜஸை சர்ச் இன்ஜினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை சர்ச் ரிசல்ட்ஸில் ஷோ பண்ணுவாங்க. அடுத்து பிரைமரி கீவேர்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிரைமரி கீவேர்டை உங்களுடைய டைட்டிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுடைய வெப் பேஜஸ்க்கு கொடுக்கும். அடுத்து யூஸ் யுவர் பிராண்ட் நேம். ஸோ நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்றத நான் என்னோட டைட்டில் டேக்ல யூஸ் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிராண்ட் அவேர்னஸ்க்காக இந்த பிராண்ட் நேமை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பிளாகராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து
என்னெல்லாம் நம்ம இந்த டைட்டில் டேக்ல பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி 2 இயர்ஸ் ago நான் ஒரு SEO கோர்ஸ் பண்ணியிருந்தேன். அதுல இந்த டைட்டில் டேக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருந்தேன். அதோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், நான் கொடுத்துருக்கிற டைட்டில் டேக் வந்து சர்ச் என்ஜின்ல அப்பியர் ஆக மாட்டேது, கூகுள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைட்டில் டேக் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்க கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணியிருக்க கூடாது. ஸோ நிறைய வாட்டி உங்களுடைய டைட்டில் டேக்ல நீங்க உங்களுடைய கீவேர்டை ஸ்டஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்போ கூகுள் சிம்பிளா உங்களுடைய டைட்டில் டேக்கை ரீரைட் பண்ணி அந்த பேஜுக்கு ரெலவென்ட்டான ஒரு டைட்டில அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ அதனால கீவேர்ட் ஸ்டஃபிங் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்க ஒரே ஒரு முறை தான் உங்களுடைய கீவேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அடுத்து ரொம்ப லாங் டைட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்றதுனால கூகுள் உங்களுடைய டைட்டில் டேக்கை கட் பண்ணி எவ்வளோ சர்ச் என்ஜின்ல ஷோ பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம 60 to 70 கேரக்டர்ஸ் மட்டுமே டைட்டில் டேக்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் டைட்டில் ரெலவென்ட் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட வெப் பேஜஸ்ல ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் போட்டிருப்பீங்க. அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து யூசரோட சர்ச் கொரிக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அப்போ யூசரோட சர்ச் இன்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டைட்டில் டேக்கை வந்து மாடிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இங்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். உங்களோட வெப் பேஜஸ் எதை பத்தினதோ அதை டைட்டில் டேக்கா கொடுங்க. அதை 60 to 70 கேரக்டர்ஸ்குள்ளவே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. சரி வாங்க இப்போ லைவா எப்படி இந்த டைட்டில் டேக்கை ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்காக நான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம HTML பேஸ்ட் வெப்சைட்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதனால நான் நம்மளுடைய simplified e-learning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்ல blog அப்படின்ற செக்ஷனை நான் bootstrap framework யூஸ் பண்ணி HTML நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பேஜை தான் நம்ம லைவா எல்லா SEO ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி இந்த டைட்டில் டேக்கை இந்த பிளாக் பேஜுக்கு ஆப்டிமைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட கோடை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல அசர்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு HTML ஃபைல் இருக்கு. ஸோ இந்த HTML ஃபைலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்போ டெவலப்பர் இந்த மாதிரியான பேக்கேஜ் தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜை நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து தேவைப்படும். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்ளைன் இருக்கு, விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு, நோட்பேட்++ இருக்கு. இதுல மோஸ்ட் பாப்புலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் தான். நான் இன்னைக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இதை நீங்க டைரக்டா கூகுள்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட கோடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட பிளாக் பேஜோட HTML கோட். இதுல எந்த ஒரு கோடுமே நீங்க பிரேக் பண்ணாம உங்களுடைய SEO ஆப்டிமைசேஷனை பண்ண வேண்டியிருக்கும். இந்த கோடை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நீங்க கண்டிப்பா கெயின் பண்ணணும். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், எங்க செக்ஷன் க்ளோஸ் ஆகுது, எங்க டிவ் செக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஆன் பேஜ்ல நம்ம கோடோட மிடில் போயிட்டு எல்லாமே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்லி மெட்டா டேக் ஆப்டிமைசேஷன் மட்டும் தான் நம்ம இந்த ஹெட்டர் டேக்குள்ள ஒர்க் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல ஹெட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இங்க எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லாஷ் எங்க இருக்கோ அதுதான் அந்த ஹெட் செக்ஷனோட எண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஆல்ரெடி நான் டைட்டில் டேக்ல வந்து பிளாக் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல டைட்டில், அதுக்கப்புறம் நடுவில் பிளாக், அதுக்கப்புறம் டைட்டில் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் வெப் டெவலப்பரே பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இன் கேஸ் இல்லை அப்படின்னா நீங்க மேனுவலா ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்னோட பிளாக் பேஜ்க்கான டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்க பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாக்ஸ் யூ ஷுட் ரீட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட பிளாக் பேஜோட டைட்டில் டேக். ஸோ இதுதான் எனக்கு சர்ச் என்ஜின்ல ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டா ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் பேஜை நம்ம திரும்ப ரீஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மெட்டா டேக் ஆப்டிமைசேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன். ஸோ ஒரு டைட்டில் டேக் எப்படி நீங்க வெப் பேஜஸ்ல போடணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுடைய டைட்டில் டேக் எப்படி சர்ச் என்ஜின்ல அப்பியர் ஆகும் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா mangoals.com அப்படின்றது தான். ஸோ இதுதான் அது. இங்க உங்களுடைய டைட்டில் டேக்கை நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது எப்படி அப்பியர் ஆகும் சர்ச் என்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்க டெஸ்க்டாப், அதுக்கப்புறம் மொபைல், இது ரெண்டுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டுத்துலையுமே எங்கேயுமே கட் ஆகாத மாதிரி உங்களுடைய டைட்டில் டேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிமுலேட்டர் தான். இதில் உங்களுடைய டைட்டில் டேக் எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைட்டில் டேக் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய simplified SEO tool.com வந்துட்டு அதில் மெட்டா டேக் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரேட் மெட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு HTML டேக்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக உங்களுடைய HTML கோட்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டைட்டில் டேக் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் have a good day.